தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆக்கிரமிப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தா நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து ஏரி ஆக்கிரமிச்சாங்க, குளங்கள் ஆக்கிரமிச்சாங்க, புதுநிலங்கள் ஆக்கிரமிச்சாங்க, அப்படின்னு நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இப்பொழுது வந்திருப்பது ஒரு நீரோடையே முழுவதுமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதுவும் சாதாரணமா இல்லை, 100 மீட்டர் அகலத்துல நீளத்துல 35 மீட்டர் உயரத்துல ஒரு தடுப்பு அணையை கட்டி தனி மனிதர் ஒருவர் ஆக்கிரமித்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, அரசாங்கத்துக்கு தெரியவே இல்லை. இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அதுவும் மக்கள் போய் புகார் கொடுத்த பிறகு அரசுக்கு தெரிய வந்து அதை இடிப்பதற்கான பணிகளை அந்த காட்டுக்குள்ள அமைந்திருப்பதால் வனத்துறை முன்னெடுத்திருக்கிறது. அப்ப இவ்வளோ பெரிய செக் டேமை கட்டுறதுக்கு எத்தனை லோடு மணலும் சிமெண்ட்டும் எத்தனை ஆட்களும் எவ்வளவு நாட்களும் ஆகுங்கிறது நமக்கு தெரியும். இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுகிற பொழுதே அரசுக்கு தெரியலனா அரசு இயந்திரம் என்ன செய்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்வியை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி கேட்க இருக்கிறது. தனியார் கட்டிய அணை 100 மீட்டர் நீளம், 35 மீட்டர் அகலம். வேடிக்கை பார்த்ததா அரசு என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு சேரலாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் பாஜகவை சேர்ந்த திரு வி.கே. வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார் சேரலாதன் சார், இந்த தடுப்பணை விவகாரத்தை பாத்தீங்களா நீங்க? அதோட இந்த தடுப்பணை தொடர்ந்து பேசுங்க சார். தடுப்பணை விவகாரத்தை நான் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு தனியார் ஒரு தடுப்பணையை இங்கு கட்டமைக்கிறார் என்றால் அரசாங்கத்துக்கு தெரியாது நடக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு ரோட்ல ஒரு கட்டிங் எலக்ட்ரிக்கோ இல்ல ஒரு தண்ணிக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு ஏஇயோ இஓ அங்க நிக்கிறார். அது போன்ற ஒரு இடத்துல ஒரு தடுப்பணை கட்டும் போது அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்க முடியுமா? இதெல்லாம் அரசாங்கத்தை துணையோடு நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான். இதை மூடி மறைத்து கொண்டு அரசாங்கம் தன்னுடைய எல்லா விதமான ஒரு உறுதுணையோடு தான் இது நடக்குது. இது நடக்கும் போது எப்படி நடக்குதுங்கிற சொல்ல போனா, தனிப்பட்டவர் யார் என்று ஒரு கேள்வி எழுகிறது. தனிப்பட்டவர் யார்? யார் என்றால் அவர் அரசியல் பின்புலத்தோடு இருப்பவராகத்தான் இருக்க முடியும். அந்த அரசியல் பின்புலத்தோடு இருப்பவர் யார் என்பதை கண்டறிய வேண்டும். கடைசி எல்லோரும் இதை மக்கள் எழுச்சியோடு இதை கொண்டு போகும்போது இதை எப்படி பார்க்கப்படுகிறது என்றால், ஏதோ மக்கள் எழுச்சி கொண்டு எழவில்லை, இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால், இந்த விதமான ஆக்கிரமிப்புகளை அவர்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு தனிப்பட்டவர்கள் காரணத்திற்காக, தனிப்பட்டவர் என்பவர் யாரும் அல்ல, தனிப்பட்டவர் என்பவர் ஒரு சாமானிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். தொடர்ந்து பேசலாம் சார். அப்ப யாருங்க அரசியல் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று தான் தெரிகிறது. சேரலாதன் சார் தொடர்ந்து பேசலாம். வெங்கடேசன் சார், இப்ப இவ்வளவு பெரிய கட்டுமானம் அரசுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது பாமரருக்கும் புரியும். அப்ப இது நடந்திருக்குன்னா எல்லோருக்கும் தெரிந்துதான் நடந்திருக்கும். அப்ப எங்கு தவறு இருந்திருக்கிறது? எப்படி இவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மிச்சம் இருக்கு இல்லையா? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர்ல ஒரு நீரோடியை ஆக்கிரமிச்சு ஒரு 2 தடுப்பணைகளை கட்டியிருக்காங்க. தடுப்பணையோடைய நீளம் 100 மீட்டர், உயரம் 35 மீட்டர்.
இது வந்து இப்போ தினமலருடைய செய்தியாளர் அங்கு இருந்ததுனால் இது வெட்ட வெளிச்சமாக தமிழக மக்களுக்கு தெரிகிறது. இந்த மாதிரி எத்தனை தடுப்பணைகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முதல்ல முன்வைக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தனியார் ரியல் எஸ்டேட்னு சொல்லுகிற நிறைய ரியல் எஸ்டேட் மலைப்பாங்கான இடத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அருவிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. அருவிகளை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. எப்படின்னா, அந்த அருவிகள் ஒட்டி உள்ள இடத்துல பட்டா நிலத்தை வாங்கி அங்கு எஸ்டேட்டை கட்டிடுவாங்க. ரியல் எஸ்டேட் அதாவது ஒரு பெரிய ரூம்ஸ்லாம் உள்ள மாதிரி பெருசாக லெவலில் கட்டிட்டு எப்படி அவங்க விளம்பரப்படுத்துவாங்கன்னா, எங்கள் எஸ்டேட்டுக்கு வந்தீங்க, எங்களுடைய பகுதிக்கு எங்கள் ரூமுக்கு வந்து நீங்கள் தங்குனீங்கன்னா அருவியில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து அங்கே எஸ்டேட்ஸ் ஓனர்ஸ்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, குறிப்பிட்ட டைமில் அங்கே வந்து யானைகளுக்கு உணவளிப்பாங்க. யானைகள் வந்து என்னதுன்னா, இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த எஸ்டேட்டுக்கு போனால் உணவு கிடைக்கும்னு யானைகளுக்கு தெளிவாக அவங்கள பழக்கப்படுத்துவாங்க. ஏன் பழக்கப்படுத்துகிறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட டைமில் அவங்க எஸ்டேட்டில் வந்து தங்கின அந்த சுற்றுலா பயணிகளிடம் நீங்கள் யானையிடம் நேரடியாக பார்க்கலாம், பக்கத்துலேருந்து பார்க்கலாம். நம்ம எஸ்டேட்டுடைய ரூம்லேருந்து அப்படியே நீங்கள் யானையை பார்க்கலாம். அந்த அருவியில் குளிச்சுட்டு நீங்கள் யானைக்கு உணவளிக்கலாம். நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா கடலுக்குள்ளே போய் மீனுக்கு உணவளிக்கிறது ஒரு இது இருக்குது. நான் எல்லாம் போயிருக்கேன் தாய்லாந்தில். உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் பின்னாடி கட்டி உங்களுக்கு கடலுக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. உங்களை சுற்றி வட்டமிட்டு கையில் பிரெட்டு கொடுப்பாங்க. அந்த பிரெட்டை வச்சிங்கன்னா மீன் வந்து இருக்கும். அதை ஃபோட்டோ பிடிப்பாங்க. அப்படியே குரூப்பாக மேலே வரும். அது வந்து கடலுக்குள்ளே நடக்கக்கூடிய அண்டர் சீக்கான ஒரு வேர்ல்டில் நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து எப்படி விளம்பரப்படுத்துவாங்கன்னா, எங்கள் எஸ்டேட்டுக்கு எங்களோட ரிசார்ட்டுக்கு நீங்கள் வந்தால் நீங்கள் யானைக்கு நேரடியாக உணவளிக்கிறான்னு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரத்தை கொடுக்குறப்ப அந்த யானைகளும் என்ன பண்ணுன்னா, இந்த நேரத்தில் இந்த வழித்தடத்தில் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்கின்ற கட்டமைப்பு யானையை டிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சருடைய அனுமதி இல்லை, நம்ம வனத்துறை அமைச்சர்களுடைய அனுமதி இல்லை, மண்வளத்துக்கான ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதுக்கான அனுமதி இல்லை, பொதுப்பணித்துறை அனுமதி, 4 அனுமதி வாங்கணும். நீங்கள் வந்து காட்டுள்ள போய் ஒரு ரிசார்ட்டை கட்டணும், ஒரு அணையை கட்டணும்னா. அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அணையை ஒரு பிரைவேட் செக்டரை சேர்ந்து ஒரு தனிநபர் கட்டியிருக்காரு. ஏன்னா அணைன்றது பெரிய ப்ராஜெக்ட், அது அரசாங்கத்தில் மட்டும்தான் கட்டப்பட முடியும். ஏன்னா அந்த அணை கட்டும் போது அதோடைய மண் வளத்தை மிகப்பெரிய லெவலில் டெஸ்ட் பண்ணணும். அது பல டெஸ்ட்டுகளை தாண்டி தான் ஒரு இடத்துல நீங்கள் அணையை கட்ட முடியும். சும்மா 19 ஒரு அணையை கட்ட முடியாது. ஏன்னா பெரும்பெல்லம் வந்து உங்கள் அணை உடஞ்சிட்டு போயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க கிராமமே அழிஞ்சிரும். அந்த அணையை தாண்டி பக்கத்தில் இருக்க கிராமமே அழிஞ்சிரும். அப்போ வந்து அரசாங்கம் தான் அந்த மண்ணை வந்து பல டெஸ்ட் எடுப்பாங்க. மண் டெஸ்ட் பல எடுத்து இந்த அணை தாங்குமா, இந்த தண்ணியை விட, இந்த டிஎம்சி தண்ணியை விட அதிகமான தண்ணி வந்துச்சுன்னா அந்த அணையை தாண்டி இந்த தண்ணி வெளியே போகுமா, அப்படி வெளியே போனால் அந்த தண்ணி எப்படி பிரியும், ஊர் உள்ள போகாமல் இந்த தண்ணி எங்கே போய் கனெக்ட் ஆகும், அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா அது மக்களுக்கு உபயோகப்படுமா இல்லை கடலில் போய் கலக்குமானது பெரிய ப்ராசஸ். நீங்கள் ஒரு அணையை கட்டுனா கிட்டத்தட்ட ஒரு 100 டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுமதி வாங்கணும். நான் மேலாட்டம் சொன்னது மந்திரிகளுடைய அனுமதி சொல்கிறேன். வனத்துறை ஆட்டம், சுற்றுப்புற சூழலாட்டம், பொதுப்பணித்துறை ஆட்டம், மண்வளம் ஆட்டம், இதெல்லாம் மந்திரிகளுடைய அனுமதி, டிபார்ட்மெண்ட்ஸ் அனுமதி. ஆனால் இதை தாண்டி பல அனுமதிகள் நீங்கள் அணையை கட்டுறதுக்கான ப்ராசஸ் இருக்கு. ஆனால் ஒரு காட்டு உள்ள ஆத்தூர்ன்ற பகுதியில் கன்னிவாடி வனச்சகரத்துக்கு உட்பட்ட அந்த இடத்துல திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய அந்த ஆத்தூர் பகுதியில் எவ்வளோ சிமெண்ட்டையும் எவ்வளோ மணலையும் எவ்வளோ கம்பிகளையும் அந்த காட்டு உள்ள ஒரு தனிநபர் எடுத்துட்டு போய் இவ்வளோ பெரிய அணையை கிட்டத்தட்ட வந்து 100 மீட்டர் நீளம் 35 மீட்டர் உயரம் உள்ள ஒரு அணையை ஒருத்தர் கட்டுறாங்கன்னா இது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் விலை போயிருக்கிறாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா அதிகாரிகள் தான் அரசாங்கத்தை கொண்டு போவாங்க. இப்போ ஒரு மந்திரி இருக்காருன்னா அந்த மந்திரி எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு காட்டுக்குள்ள போய் வேலை பண்ணுற வேலை இல்லை. வனத்துறைக்கும் நான் என்ன கேள்வி வைக்கிறேன்னா, வனத்துறைக்கு மிக மிக நவீனமான உபகரணங்களை இந்த அரசு தரலை அப்படின்னு சொல்லுவேன். அதிகபட்சம் ஒரு ஜீப்பு, அந்த ஜீப் எவ்வளோ தூரம் பறந்தா போகும். ஒரு யானை இங்கே இருக்குன்னா இப்போ ட்ரோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிநவீனமான இயந்திரங்கள், அதிநவீனமான உபகரணங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க இண்டு இடுக்கு சந்து புந்தெல்லாம் போய் பார்ப்பாங்க. டோட்டலாக ஒரு வனத்தை ஒரு கட்டுப்படுத்தினா அந்த வனம் ஃபுல்லாக ஜாரி லிமிட்டுக்குள்ளே வருதுன்னா அது தனிநபரால் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படிலாம் அதுக்கான மிஷின்ஸ் இருக்கு. வெங்கடேஸ்வரன் சார், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தனிநபர்லாம் ஒன்றும் நான் இதை சொல்றேன், இதை மட்டும் சொல்ல இல்லை. ஏன்னா ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு கிராமத்துல வீடு ஆக்கிரமிச்சு கட்ட வேணாம், வீடு அவரோட நிலத்துல கட்டினா கூட ஒரு மணலையோ ஜல்லியோ வெளியே கொட்டிட்டா அதற்கு யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்த 1 மணி நேரத்துல அங்க வர வேண்டியவர்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள். அந்த எல்லோரும் யாருங்கிறது தெரியும்.
அப்படின்னா இது அதிகாரிகளுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற கட்டத்துல நிக்க முடியாது. அரசியல்வாதிகளுக்கு தெரியாம அங்க ஒண்ணு நடந்திருக்கு. இல்ல, நான் அதிகாரிகளுக்கு மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லல. அதிகாரிகள் தான் அரசியல்வாதிகிட்ட இதை கொண்டு செல்லுவாங்கன்னு சொல்றேன். இப்ப நிறைய கேட்டுக்கங்க, இப்ப எவ்வளவோ பேர் அமைச்சர்ல இருந்து சாதாரண ஒரு தனிநபரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு சாமானியான இருந்து அமைச்சராகிறார். அந்த உங்களுக்கே வேப்பா இருக்கும், இந்த அமைச்சர் எதுவுமே படிக்கலையே, பெரிய அறிவார்ந்த சிந்தனை இல்லை, ஆனா இவ்வளவு ஊழல் பண்றாரு, இவ்வளவு பணம் எப்படி சம்பாதிக்கிறாருன்னா அவருக்கு அந்த திறமெல்லாம் இருக்காது. அதிகாரிகள் அந்த சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஓட்டைகளே அழகா சொல்லுவாங்க. சார் இதை பண்ணா இந்த விளைவு வரும், இந்த விளைவுக்கு இந்த கேஸ் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், இது வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றப்ப அதுக்கு இவங்க உடன்பட்டு அதுல கையெழுத்து விடுவாங்க. அப்ப அதிகாரிகளை, அன்றைக்கு இருந்த அதிகாரிகளை அவர் தன்னை கட்டி அந்த அணையை கட்டிட்டார். இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, இது பூதாகரமா எப்ப கிளம்புதுன்னா, அந்த கோம்பை அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், அதாவது இந்த கட்டின அணையிலிருந்து வர தண்ணி எங்க போய் கரெக்டா ரீச் ஆகுதுன்னா கோம்பை அணைக்கு போகணும். அந்த கோம்பை அணையில் இருந்து தான் நீர் ஆதாரமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி போகும். அந்த கோம்பை அணையில தான் வனவிலங்குகள் வந்து தண்ணி குடிக்கும். இல்ல, இது போற வழியிலும் வனவிலங்குக்கான அந்த நீர்த்தேக்கத்துக்கு அதுவும் போகும். அப்ப நீர்த்தேக்கங்களுக்கான தண்ணியை இவங்க இங்க பிடிச்ச அணையை கட்டி நீங்க பண்ண உடனே தண்ணீரை தேடி வனவிலங்கு எங்க போகுது? ஊருள்ள போகுது. ஊருள்ள போறப்ப சும்மா இருக்குமா? தண்ணி மட்டும் குடிக்குமா? வயலை நாசமாக்கும். அங்க இருக்க வாழை மரத்தை சாப்பிடும், நெல் வயலில் கரும்பு வகைகளை சித்தரிக்கின்றப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறப்ப அவங்க சிந்திக்கிறாங்க, எதுக்கு வனவிலங்கு ஊருக்குள்ள வருது? என்னதான் நீங்க காட்டுள்ள போய் வீட்டை கட்டியிருந்தாலும் வனவிலங்கு ஒரு குறிப்பிட்ட ஜாரிஃபை லிமிட் தான் வரும், அதுக்கு மேல வராது. அப்ப ஊர் உள்ள டெய்லி தண்ணி வருதுன்னா அப்ப இங்க இவ்வளவு பேர் நீரோடைகள் இத்தனை இருக்க, திண்டுக்கல் ஆத்தூர் இடத்துல இருந்து அந்த நீரோடைகளுக்கு சின்ன சின்ன நீரோடைகள்லாம் தாண்டி கோம்பை நீரட்சிக்கு வரப்ப இவ்வளவு நீரோடைகளை தாண்டி இங்க வரப்ப வனவிலங்கு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க போய் செக் பண்றப்பதான் அந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய அணை, 2 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அப்ப நீர்வளத்தடத்தை ஒருத்தர் தனிநபருடைய உபயோகத்துக்காக நிறுத்தி வச்சிருக்காரு. அப்ப அந்த தண்ணி அங்க நின்னோன்னா அந்த தண்ணிக்கு தாண்டி இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எங்க போவோம்? தண்ணீரை தேண்டி ஊர் உள்ள வருது. அப்ப ஊர் உள்ள வரப்ப தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் விவசாய நிலங்களை அது வந்து சாப்பிடுது. அப்ப விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது, தண்ணீர் வளம் பாதிக்கப்படுகிறது, அவர்களுக்கு வாழ்வதற்கான அச்சத்தை உருவாக்குறது. இப்ப டெய்லி யானை அவங்க வீட்டுக்கு வந்தா நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? டெய்லி சிறுத்தை அவங்க வீட்டுக்கு வந்தா அனுமதிப்பீங்களா? அப்ப ஒரு தனிநபர் தன்னுடைய சுயலாபத்துக்காக கட்டினதை இவ்வளோ நாள் வந்து இது வந்து ஒரு 15 வருஷம்னு சொல்லி கூட உங்க தினமலர்ல வந்து செய்தியை நான் பார்த்தேன். இந்த 15 வருடமாக அதிகாரிகள் ஏன் கண்டுகொள்ளல? இதை இடிக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு? அதெல்லாம் அடுத்த விஷயம். இதை எப்படி கட்டினது? எவ்வளவு பெரிய சட்ட விரோதமான செயல். மண்வள ஆய்வு இல்லாமல் நீங்கள் மலை மேல் ஒரு அணையை தப்பாக கட்டிவிட்டால் அந்த அணையில் நீங்க எதிர்பார்த்த தண்ணியை விட அதிக வெள்ளம் வந்தால் பக்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து கிராமமும் முழுகும். அதனால அணையெல்லாம் தனிநபர் கட்டவே முடியாது. பெரிய பெரிய ப்ராசஸ் அது. ஆனா அசால்ட்டா ஒருத்தன் எந்த அரசாங்கம் வந்தாலும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்க எந்திரம் செயல்படவில்லை, அரசாங்க அதிகாரிகள் அவர்களுக்கு துணை போயிருக்காது. சேரலாதன் சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. இப்படி ஒரு கட்டுமானத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் பழுதானால் மட்டுமே இது நடக்கக்கூடியது அப்படிங்கிறாரு. நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளா தான் பார்க்க முடியுமா, இல்லை இது ஒரு எக்ஸெப்ஷனலா பார்க்க முடியுமா? உண்மையிலேயே அவர் சொன்னது கரெக்டு தான். என்னன்னா இன்றைக்கு இருக்கிற துறை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆக்கிரமிப்பு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நகரத்தில் இருந்து கிராம வரையில எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுமானத்துறை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் லஞ்சம் லாவண்யம், லஞ்சமும் லாவண்யமும் தான் இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. இது நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சொல்ல, இது இந்தியாவிலே லஞ்ச லாவண்யம்ங்கிறது ஏதோ ஒரு போக்கு, ஒரு சாமானிய மக்கள் லஞ்ச லாவண்யம் சொல்லிட முடியாது. எங்கு நின்றாலும் லஞ்சத்தை கொடுத்து தான் மக்கள் இன்னைக்கு ஒரு தன்னுடைய இதை வந்து நிரூபிக்க முடிகிறது. நம்பர் 1. நம்பர் 2, கனிம வளங்கள். இப்போ நண்பர் சொன்னாரு ஒரு தடுப்பணை தான் சொன்னாரு. அந்த தடுப்பணைக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு இதை அவர் முன்னிருப்பா சொல்லல. அதாவது மணல் கடந்த 5 வருடங்களாக மணலே இல்ல, எம்சாண்ட் தான் உற்பத்தி பண்ணி அதுலதான் கட்டுமான பணிகள் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எம்சாண்ட் நீங்க ரோட்ல நீங்க வந்து பாருங்க, அதாவது ஹைவேஸ்ல பாருங்க, மற்ற இடங்கள்ல பாருங்க, ட்ரக்ஸ்ன்னும் போது ஒரு 8 யூனிட் 8-10 யூனிட் மணல்
காவிரி ஆற்றிலிருந்தும் பாலாற்றில் இருந்தும் காவிரியிலிருந்தும் எந்த அளவுக்கு வந்து கடத்தப்படுகிறது என்று யாரும் இன்ன வரைக்கும் அதை அனலைஸே பண்ணல. அதே சமயத்துல அந்த டோல்கேட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த டோல்கேட்ல இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே செக்கிங்கே கிடையாது. அதுல ஒரு மரப்பு மேல வந்து ஒரு அதுல வந்து என்ன எடுத்துட்டு போறான்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அது எக்ஸ்போர்ட் பண்றானா இல்ல அண்டை மாநிலத்தில் விற்கிறானா என்றது எதுவுமே கிடையாது. இது யாரு வந்து செக் பண்றா? யாருமே செக் பண்றது கிடையாது. மணல் கொள்ளை தமிழகத்தில் நடக்கும் ஒரு மணல் கொள்ளை போல இந்தியாவிலே எங்கேயுமே நடக்கிறது கிடையாது. நம் கனிம வளம் என்பது மணலிலிருந்து பல கனிம வளங்கள் இப்ப கூட பட்ஜெட்ல போடும்போது கனிம வளங்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்குது. அதை வந்து வித்துட்டு எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய எக்கானமிய ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்றாங்க. வரவேற்கத்தக்கது, ஓகே. பட் அதே சமயத்துல இதை வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி வழிமுறைப்படுத்தணும் என்றது ஒரு திட்டத்தை யாருமே உருவாக்கல. இங்க இருக்கிற மாநில அளவிலும் அதாவது ஒன்றிய அளவிலும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு திட்டத்தை உருவாக்கணும். இந்த உருவாக்காத சமயத்துல எப்படி இது உருவாக்கும்? அதே சமயத்துல நான் ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள், எப்படி பாமர மக்களை ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது இன்று இல்ல, 75 வருடம் நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இன்று வரை எல்லா மாநிலங்களிலும் கொள்ளை அடித்துத்தான் கொண்டிருக்கிறார்கள் தவிர இதை வழிமுறைப்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு அரசாங்கமும் முன்னெடுக்கவில்லை. இப்போதுதான் கடந்த சில வருடங்களாக கொள்ளையை கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைய ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வரவேற்கத்தக்கது. அந்த ரீதியில் பார்க்க போனோம் சேரலாதன் சார், அந்த கேள்விதான் வைக்கணும். அரசு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க கட்டுப்படுத்து அப்படின்னு சேரலாதன் சார் சொல்றாரு. அதை நம்ம முழுமையா ஏற்கலாமா? அதோட உண்மைத்தன்மை என்ன? எல்லாம் கிடையாது. அரசு அதிகாரிகள் சில பேர் வந்து தப்பு பண்றாங்க, ஒட்டுமொத்த அரசாங்க எந்திரம் தப்பு பண்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா மதுரையில கிரானைட் தொழிற்சாலையை மூடணும்னு சொல்லி சுடுகாட்டுல போய் அன்னைக்கு இருக்க ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் படுத்திருந்தார். உங்களுக்கே தெரியும். நீதிமன்றத்தை உத்தரவு பெற்றும் அவங்க தொட முடியல. இன்றைக்கு கன்னியாகுமரி கடற்கரையில் இருக்கக்கூடிய வைகுண்டராஜனில் விஎஸ் மினரல்ஸ் நினைக்கிற அந்த கம்பெனிஸ் மேலே இன்றைக்கு உச்சநீதிமன்றமே பெரிய பல கோடி அளவுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. நீங்கள் அரசாங்கத்தினுடைய கடற்கரையில் இருந்து அரசாங்கத்தினுடைய பொது சொத்தில் இருந்து நீங்கள் வந்து கடத்தி பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, அதுக்கான ஃபைனை கட்டுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதெல்லாம் மேல்முறையீடு போயிட்டு இன்னைக்கு வழக்கில் இருக்குது. இன்றைக்கு நம்மளுடைய மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாடு வந்து அரிய வகை கனிமங்களை வெளிநாடுகளை சார்ந்திருப்பதற்கு பதில் நம்ம நாட்டிலே கிடக்கிறத நம்ம வந்து தனியாரிடம் வந்து தெரியாமல் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடற்கரையில் மெக்னோசைட்னு ஒரு மருந்து கிடைக்குது, தோரியம் கிடைக்குது, மெக்னீஷ் கிடைக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அரிதான கனிமங்கள். இதையெல்லாம் நம்ம வந்து வெளிநாட்டில் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து இஸ்ரோ மூலம் வந்து ராக்கெட் ஒரு தருவத்தில் இன்னைக்கு பெரிய தண்ணீரை பெற்ற நாடாக இந்தியா நாடு இருக்கு. உலக நாடுகள் இருக்கக்கூடிய குட்டி நாடுகள்லாம் இந்தியாவை டிபெண்ட் பண்ணி இந்தியாவோட கனெக்ட் பண்ணி சேட்டலைட் அனுப்புகிற அளவுக்கு நம்ம அந்நிய செலாவணியை ராக்கெட் மூலம் நம்ம வந்து வருமானத்தை தேடிட்டு இருக்கப்ப அந்த அந்நிய செலாவணிக்கிட்டு இருக்கிற அந்த ராக்கெட் விழுகிற ஏவுதளத்துக்கு ராக்கெட் தயாரிக்க தேவையான அடிப்படை உபகரணங்களில் இந்த மெக்னசைடு, தோரியம், மெக்னீஷியம் சொல்கிற நிறைய விஷயங்கள் அதுக்கு தேவைப்படுகிறது. செமிகண்டக்டர் நம்ம பண்ணுறோமே, செமிகண்டக்டருக்கான நிறைய தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி அதற்கான பட்ஜெட்டில் கூட மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. அந்த செமிகண்டக்டர் தயாரிக்க தேவையான அடிப்படைக்கு தேவையான சில விஷயங்களும் அந்த கனிமங்கள் இங்கே கிடைக்கிறது. ஸோ இன்றைக்கு வந்து செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுல வந்து பெரிய நாடு எது உங்களுக்கு தெரியும்னா சைனாவுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த திபெத்துன்னு நினைக்கிறேன், அந்த நாடு தான் நினைக்கிறேன், பெரிய லெவலில் செமிகண்டக்டருக்கான உதவிகளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப ஒட்டுமொத்தத்தையும் ஒரு நாடு பின்னாடி போகக்கூடாதுன்னு இப்போ இந்தியாவே வந்து தற்சார்பு பொருளாதாரம் தெரிஞ்சு செமிகண்டக்டருக்கான கான்சன்ட்ரேஷன் பண்ணி. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் சிப் இல்லாமல் பண்ண முடியாது. திபெத் கிடையாது, தைவான் நாடு தான் செமிகண்டக்டர் ஒட்டுமொத்த உலகத்திலே 70% பங்களிப்பை தருது. இப்போ அதற்கு போட்டியாக நம்மளே வந்து குஜராத்தில் ஆரம்பிச்சிட்டோம், தமிழ்நாட்டில் எங்கெங்கேயுமே ஆரம்பிச்சிட்டோம். இது எதுக்குன்னா இந்த மாதிரி ராக்கெட் சம்பந்தமான செல்ஃபோன் தயாரிக்க செய்யணும். செல்ஃபோன் தயாரிக்கிறதுல இந்தியாவில் வேர்ல்டில் நம்பர் 2ல நம்ம இருக்கிறோம்.
இதுக்கு தேவையான நம்ம இந்த கனிமங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கு வரையும் வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் நம் கை ஏந்த வேண்டும் வெளிநாட்டுன்றதுக்காக தான் இன்னைக்கு அது ஒரு வழித்தடமா பண்ணியிருக்காங்க. எங்கெங்க இருக்கிறதோ அதற்கான ப்ராசஸ் அப்படி இருக்கு. இப்ப இது மாதிரியான விஷயங்கள், திருட்டுக்கள்ங்கிறது, ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது புதுசா நடக்கல. ஆனா நீங்க போன ரவுண்ட்ல சொன்ன மாதிரி ஒரு தனியார், ஒரு தனி மனிதன் டேம் கட்டின வரலாறுகள் இல்லை, இதுதான் புதுசு அப்படிங்கிறீங்க. ஆனா தொகையிலேயோ அளவுலையோ பெருசா பாத்தீங்கன்னா அதை விட பெரிய ஆக்கிரமிப்புகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப ஒட்டு மொத்தமா அதை பாக்குறப்ப டேம் பெருசா தெரியல. ஆனா கொள்ளையடிக்கப்பட்ட வளங்கள் அப்படிங்கிற பார்த்தா இதை விட அது பல மடங்கு பெருசு. அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிற இந்த அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் இது மாதிரி விஷயத்துக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணிடுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இந்த விஷயத்திலே டேம் இடிக்கப்பட்டது, இதுக்கு சம்பந்தமானவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா? இல்ல, இது முதல்ல டேம் இடிக்கப்பட்டதுன்றதே ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு மக்கள் தன்னிச்சையா போராட்ட காலத்தை நோக்கி நகர்றாங்க. இது ஒரு டேம் 15 வருஷமா இருக்கு. நல்லா கேளுங்க, 15 வருஷமா இருக்கு அந்த டேம். யாருமே அதுக்கு இல்லை போல, லஞ்சம் வாங்கிட்டு அந்த பாட்டை வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அந்த தண்ணியை சேமிச்சு அவர் விவசாய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சி அவர் தனிநபர் வருமானத்தை பெருக்கிட்டு இருக்காரு. மக்கள் ஒரு போராட்ட காலத்தை நோக்கி வீதிக்கு வராங்க. வீதிக்கு வரப்ப செய்தி ஆகும், செய்தியாகப்ப அரசாங்க கவனத்துக்கு போவோம், அரசாங்க கவனத்துக்குனா அரசாங்கத்துக்கு அவப்பெயர் வரும். அவங்க எதுக்கு வீதிக்கு வராங்க? எங்களுடைய விளைநிலைகளுக்கு வனவிலங்குகள் தண்ணி தேடி வருது, அப்ப இந்த டேம் இருக்கிறதுனாலதான் வருது. வெங்கடேசன் சார், ஆக்கிரமிப்புகளை எதிர்த்து வெளிவருகிற சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கா? எதிர்த்தா செய்தியாவும் கரெக்ட் தான், என்ன செய்தியா வருவோம் அப்படிங்கறதும் இங்க தெளிவா இருக்கிறது. அப்படி இல்லை, அதான சூழ்நிலை இங்க இருக்கு. இல்ல, நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப குவாரிஸ் இப்ப கூட பழனி ஆண்டின்னு ஒரு எம்எல்ஏவோட குவாரி இன்ஸ்பெக்ஷன் போனா ஒரு தனியார் தொலைக்காட்சியோட அடிச்சு மண்டையை உடைச்சு நீ கேஸ் எல்லாமே பண்ணாங்க. அது நம்ம வேடிக்கை பார்த்து தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரிய ரியாக்ட் ஆகல, அது விவாத பொருளாக்கல. சில பேரோட விஷயங்கள் அது போயிட்டு இருக்கு. நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம், நீங்க குவாரி ஆக்கிரமிப்பு பண்றீங்க, மணல் அள்ளுறீங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்றீங்கன்னா அது லாங் ப்ராசஸா நம்மளுடைய மண்ணுக்கு செய்கிற துரோகம். லாங் ப்ராசஸ். நீங்க 1 சென்டிமீட்டர் மணல் வரத்துக்கு 100 வருடங்கள் ஆகும். ஆத்துல 1 சென்டிமீட்டர் நீங்க மணலை உருவாக்கணும்னா 100 வருடங்கள் காத்திருக்கணும். ஆனா அதற்கான பலனை நம்ம அனுபவிச்சிருவோம். ஏன்னா நம்மளுடைய தலைமுறை முடிகிற தலைமுறை, வருகின்ற தலைமுறைக்கு இயற்கை வளங்களை கொடுக்காம நம்ம சுரண்டி எடுக்க போறோம். சரிங்களா? அது லாங் ப்ராசஸா நடக்கக்கூடிய ஒரு தீய செயல். ஆனா இங்க நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு அணையை கட்டுறப்ப அந்த அணையை நீங்க தவறுதலாக அந்த சிமெண்ட்டையோ கல்லையோ மண்ணையோ தவறுதலாக நீங்க செப்பனிடாம கட்டிட்டு பெருங்கொண்ட வெள்ளம் வந்தால், அந்த அணை உடைந்தால் அது பெரிய பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும். அந்த தைரியம் எப்படி அவருக்கு வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அணைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அணை இவ்வளவுதான் தண்ணி வரும், இதுக்கு மேல தண்ணி வராது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. மலை மேல இருக்கீங்க, மலை கீழே இருக்கு, திண்டுக்கல்ல ஆத்தூர் கீழே இருக்கிறப்ப திடீர்னு பெருமழை பெய்யுது. பெருமழை பெய்யறப்ப அந்த பெருமழை தாக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த அணையை கட்டமைப்பு பண்ணுவாங்க. பெருமழைக்கு இந்த குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணிக்கு மேல இந்த தண்ணி நின்றுச்சுன்னா அணை உடைஞ்சிரும். இப்போ எவ்வளவு அணை உடையுது, எத்தனை இப்போ கூட போன புயல்ல நம்ம தென்பெண்ணை ஆற்ற இதுல திருவண்ணாமலையில ஒரு அணை உடைஞ்சதா இல்லையா? அது நாங்க சொன்ன தண்ணியோட பிரிட்ஜு, நாங்க சொன்ன தண்ணியை விட அதிகமா வந்துச்சு, அதனால பிரிட்ஜ் உடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன்னா இன்ஜினியர்ஸ் குறிப்பிட்ட அளவு தான் பிளான் பண்ணுவாங்க. வெங்கடேஸ்வரன் சார் சொல்றத பார்த்தா கவர்மெண்ட் கட்டின பிரிட்ஜ் உடைஞ்சிருச்சு, தனியார் பிரிட்ஜ் 15 வருஷமா நல்லா இருக்கு. தனியார் பிரிட்ஜ் இல்லைங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது அந்த கட்டின அந்த நபர் பேர் தெரியல எனக்கு, அந்த நபர் எவ்வளவு பெரிய ரிஸ்கான விஷயத்தை அங்க ஏற்படுத்தியிருக்காரு. அந்த பயம் அவருக்கு இல்லைன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நீ பயம் அவருக்கு மட்டும் இருந்திருக்க வேண்டுமா? பயம் அவருக்கு மட்டும் அப்படிங்கறத நான் கேக்குறேன். ஒரு அணையை தனிநபர் கட்ட முடியாதுங்க. அதிகாரிகள் துணை இல்லாமல், அரசியல்வாதி துணை இல்லாமல் ஒரு அணையை கட்ட முடியாது. ஒரு தனிநபரால கட்டவே முடியாது. அப்ப ஒட்டுமொத்த பேருக்கும் எப்படி இந்த தைரியம் வந்தது? உங்க கேள்வியை தான் நான் கேக்குறேன். ஆனா ஒருத்தருக்கா வைக்கல. ஏன்னா தவறு அவர் மீது மட்டும் இல்ல, அங்க இருந்த அதிகாரிகளும் முழு பொறுப்பு. இன்னும் கேட்டா செஞ்சவங்களை விட இதை வேடிக்கை பார்த்தவர்கள் இல்ல. அதுல முழு பொறுப்பு அதிகாரிகள் நான் சொன்னா வனத்துறை தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, வனத்துறை சம்பந்தப்பட்ட இடத்தில் இப்ப நீங்க முன்னாடி முதல் சுற்றுல ஒண்ணு சொன்னீங்க, உங்க வீட்டு முன்னாடி ஒரு கல்லோ ஒரு மணலோ இறங்கினா அது சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரம் படைத்தவர்கள் நின்று தனக்கான பங்களிப்பு அங்க கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்ணீங்களா? அதே பதிவு இங்க நினைவு விட்டு விரும்புறேன். வனத்துறை ஜாகிரபிக்கல் லிமிட்டுக்குள்ள எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு பொறுப்பு வனத்துறை தான். வனத்துறை தான் அதை கண்காணிச்சிருக்கணும். அவங்க தான் ரவுண்ட்ஸ் போகணும். ஏன்னா இவ்வளவு பெரிய கட்டமைப்பு நடக்குது, இந்த இடத்துல லாரியா போகுது, இந்த இடத்துல மணலா போகுது, இந்த இடத்துல கல்லா போகுது, இந்த இடத்துல சிமெண்டா போகுதுன்னு அப்ப அவங்க வாய் மூடி மௌனமா இருந்திருக்காங்கன்னா அவர்களுக்கு துணை போயிருக்காங்க தானே அர்த்தம். அவங்க என்ன கன்வென்ஸ் பண்ணிருப்பாங்க, என் இடத்துல நான் கட்டிக்கிட்டேன், உனக்கு வேண்டிய பணத்தை வாங்கிட்டு கம்னு
கவனம் வந்துட்டாங்க. தண்ணி ஒரு இடத்துல நீர் ஆறுன்றது என்னங்க, எங்கேயுமே நிக்காமல் போறதாங்க ஆறு. தேக்குனா அது பேர் கம்மாயிங்க, அது பேர் குட்டை. ஆறுன்றது ஒரு இடத்துல ஆரம்பிச்சதுன்னா கடைசியில் எங்க போய் கலக்கும்? கடல்ல போய். காவிரி ஆறு நம்ம குடகுல மலையில உற்பத்தி ஆச்சுன்னா நாகப்பட்டினத்துல போய் தான் கலக்கணும். அதுதான் அந்த ஆற்றினுடைய தன்மை. கட்டண குணசீலனுக்கு எங்க தைரியம் வந்ததுன்னா, இத்தனை அதிகாரிகள் அவர் பக்கத்துல நிக்கிறாருன்னு தைரியம். பணம் பண்ற வேலை. பணம் அதிகாரத்தை விலக்கு வாங்குறது. அவர் கன்வின்ஸ் பண்றாரு, ஒன்றும் ஆகாதுங்க, நான் என்னோட இதான் கட்டிக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாரு. அவர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிக்கு சொல்லுவாரு, அவர் கன்வின்ஸ் ஆகிறாரு. அந்த மேலதிகாரி அங்க இருக்கக்கூடிய அன்றைக்கு பொதுப்பதித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பாரு, அவர் கன்வின்ஸ் ஆகலாம். அங்க இருக்கக்கூடிய, ஏன்னா அது 4 டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் தரணும். பொதுப்பணித்துறை ஒன்று தரணும், சுற்றுப்புற சூழல் தரணும், மண்வளம் ஒன்று தரணும், அதுக்கப்புறம் வனத்துறை ஒன்று தரணும். வனத்துறை ஒன்று தரணும். அதுக்கப்புறம் தான் விவோ தான் ஃபர்ஸ்ட் தரணும். அது விவோலாம் அங்க ஆரம்பிச்சு எல்லாருமே தரணும். ஆமா, அப்ப எல்லா வயசும் இந்த ரமணா படத்துல வர மாதிரி கீழே இருந்து மேல வரையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அணைய இல்ல, நீங்க நடுக்காட்டுல அந்த காட்டையே நீங்க விலைக்கு வாங்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் முன்னாடி சொன்னது நினைவிட்டு விரும்புறேன். நீங்க இந்த அணையை தினமலர் மூலம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை அணை இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிங்க. எத்தனை எஸ்டேட்டுகள் காட்டுடைய வனப்பகுதி ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிங்க. எத்தனை அருவிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிங்க. இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரியுடைய துணையுடன். நன்றி சார். சேர்லாதன் சார் முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறார். இது மாதிரி எத்தனை இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, வனத்துக்குள்ளேயும் வெளியும் நகர்ப்புறங்கள்லயும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். அப்ப அதன் அருகில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஆக்கிரமிப்பு எது அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் ஏன் மக்கள் பெரிதாக அதை வெளிப்படுத்துவது இல்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது அட்லீஸ்ட் போராட வேணாம், வழக்கு தொடுக்க வேணாம், ஆனா சொல்லவாது செய்யணும் இல்லையா? அதற்கும் ஏன் மக்கள் தயங்குகிறார்கள்? தினமலர் இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்க வேண்டியது, நதிகள் யாரிடம் இருக்கிறது? நதிகள் என்றால் அனைத்து நதிகளும் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்களையே நான் கேட்கிறேன், இது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? நதிகள் என்பது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? நீங்களே சொல்லுங்க. இந்த நதிகள் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கங்கள கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இத ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு அணையை உருவாக்குகிறார் என்றால் இது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியாததா? இதில் யார் பொறுப்பாளர்கள் என்பதை யார் இதை உறுதிப்படுத்துவது? இங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற தாசில்தார் என்ன பண்றாரு? இங்க இருக்கிற ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு? அப்படிங்கிற பட்சத்துல இது யாருடைய கண்ட்ரோல்ல வருது? நண்பர் சொன்ன மாதிரி சார், யாரோட கண்ட்ரோல்? அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? யாரோட கண்ட்ரோல் இருக்கிறது இல்ல, ஒரு தனி மனிதன். அதற்கான பதில தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம். கேள்வி இதை கண்காணிக்கக்கூடிய திறமை யாரிடம் இருக்கிறது என்றுதான் நாம் கேள்வி கேட்கின்றோம். அந்த கண்ட்ரோல எப்படி அவர்கள் செய்து இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் கேள்வி கேட்கின்றோம். அதாவது வனம் யாரிடம் இருக்கிறது? 2 டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இருக்குது, மாநில அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு. 2 கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஒரு தனிப்பட்டவரை இது போன்ற ஒரு அராஜகத்தை உண்டு பண்ணுகிறார் என்றால் அவர் மீது ஏன் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் இதை கண்டிப்பாக மக்கள் தான் செய்ய வேண்டுமா? மக்கள் என்பவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி, இவங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எதற்காக? அதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதையெல்லாம் செய்ய தவறா? தொடர்ந்து பேசலாம். இல்ல, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது இது போன்ற ஒரு அராஜகம் ஒரு தனிநபர் செய்கிறார் என்றால் அவர் மீது என்ன நடவடிக்கை இந்த தமிழக அரசு செய்திருக்கிறது? ஏன் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கவில்லை? மக்கள் தான் வெகுண்டு வர வேண்டுமா? இது போன்ற அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம்.
நல்ல கேள்வி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடேஸ்வரன் சார், இதுல முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது, ஆக்கிரமிப்புகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கும் எந்தவித பயமும் இல்லாமல் போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அப்படியானால் ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது உச்சபட்ச தண்டனை, அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இதுவரையிலும் அப்படியான ஒரு தண்டனைகள் கொடுக்கப்பட்டதானே தெரியல. இது சிவில்ல இருக்குங்கிறதாலேயே இந்த வழக்குகளை எப்படி வேணா இழுக்கலாம், நீர்த்து போக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதுதான் இவர்களுக்கு தைரியம் கொடுக்கிறதா? ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. இதற்கான தைரியத்தை அதிகாரிகளுக்கு வந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு அதிகாரிகள் வந்து ஒரு வேலையை செய்யறப்ப அதனுடைய லாபத்தையும் பார்ப்பான், நஷ்டத்தையும் பார்ப்பான். அதனுடைய லாபம் வந்தா நம்ம இப்படி பண்ணுவோம், நஷ்டம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையானா அது வழக்க கோர்ட்டுக்கு போனா அது எப்படி சமாளிச்சா நமக்கு என்ன மெமோ கிடைக்கும், நமக்கு என்ன தண்டனை கிடைக்குன்ற வரிய அந்த ஃபுல் டேட்டாவை அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ இதை நம்ம செஞ்சு அனுமதி கொடுத்தா நமக்கு இவ்வளவு கோடி கிடைக்கும், இதுல போனா அதிகபட்சம் இது நடக்கும், அப்போ இது பெருசா இது பெருசு ரிஸ்கடு பார்க்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து சிவில் கோர்ட்ல நீங்க போனீங்கன்னா எப்ப தீர்ப்பு வரும்னு தெரியல. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்காது, நம்ம யாரையும் குறை சொல்ல வரும்ல. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இன்றைக்கு வந்து தப்பு செய்தவர்களை மிக சீக்கிரமாக தண்டிக்க லெவல்ல இல்லை. ஓப்பனா சொன்னா இல்ல, அது மாற்றத்துக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்கப்பட்ட சட்டத்தை ஒவ்வொன்றா மாற்றத்துக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கு. கடுமையான தண்டனைகள் வேணும் தான் நம்மளும் விரும்புறோம். ஆனா இஷ்யூஸ் என்னன்னா சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த தப்பு செய்தவர்களுக்கு பட்ட பரிவர்த்தனமாக கற்றுக் கொடுத்து விட்டால் இது மாதிரி நடக்கும், இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வரும், உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, நீ 15 நாள் ரிமாண்ட்ல இருக்கணும், அதுக்கப்புறம் நீ நாங்கள் ஜாமீனில் எடுத்துட்டு வந்துன்னா கேஸ் பாட்டு சிவில் கேஸ் நடக்கும், நீ பாட்டு உன் வேலையை பண்ணிட்டு இருக்கலாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கனிம வளம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மும்மூர்த்திகள் சொல்லுகிற பேர் சொல்ல விரும்பல. அவர்கள் மட்டுமல்லாமல் நான் சொன்ன கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கடற்கரை மணலவர்கள் எல்லாருமே இன்றைக்கு கனிம வளம் சம்பந்தப்பட்ட, மண்ணழுவது சம்பந்தப்பட்ட, குவாரி சம்பந்தப்பட்ட அனைத்து முதலாளிகளும் ஜாமீனில் தான் இருக்கிறாங்க. எல்லாரு மேலே வழக்கு வந்திருக்கு, எல்லாரு மேலே கோர்ட்டுக்கு போறாங்க. அது பாட்டு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் ஆஜராகிறேன் சார், நம்ம ஃபீஸை கட்டிக்கிறேன் சார், 3 மாசம் வருமா பிடிவாரண்ட் எப்போ கொடுக்குறாங்களோ நான் இப்போ வந்து ஆஜராகிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மும்மூர்த்திகள் சொல்லுகிற தமிழ்நாட்டு குவாரிகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணலையும் அள்ளக்கூடிய அந்த மும்மூர்த்திகள் அனைவருமே இன்றைக்கு ஜாமீனில் தான் இருக்கிறார்கள். அப்ப சட்டத்தின் பிடியில் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஐஐடி போயிட்டு ட்ரோனை வச்சு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ மணல் அழியிருக்காங்கன்னு பார்த்தா 4500 கோடி ஊழல் செஞ்சிருக்குன்னு இடி இன்னைக்கு அப்ரூவல் கேட்குது. இடி கேட்குது தமிழ்நாட்டில் அரசுக்கிட்ட 4500 கோடி மணல் கொள்ளை நடந்திருக்குங்க, நீங்கள் அப்ரூவல் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் கொடுங்க, நாங்கள் உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறப்ப இந்த மணல் சம்பந்தமான கொள்கைகளுடைய விசாரிக்கிறதுக்கு அந்த சம்பந்தமான விசாரணை ஏற்படுவதற்கு இடிக்கு சட்ட ரீதியாக எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகுது. இன்னைக்கு இடி கோர்ட்டில் போய் கேட்டுட்டு இருக்கு. 4 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம். மணல் கொள்கைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு, இப்போ நீங்கள் கேட்டிங்களே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுறாருன்னு, மாவட்டத்தில் இவ்வளோ மணல் வந்து குறிப்பிட்ட ஏக்கர் தான் உனக்கு வந்து ஹெக்டேர் தான் உனக்கு வந்து மணல் அள்ளணும்னு சொன்னால் அதை தாண்டி நீ இவ்வளவு அல்ல கொடுத்துருக்கியே, இதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி 4 ஐஏஎஸ்க்கு போய் கோர்ட்டில் ஆஜரானாங்க. விலக்கு கேட்டாங்க, விலக்கு கொடுக்கல, மறுபடியும் ஆஜராகிட்டு வந்தாங்க. அதில் ஒரு அரசாங்க அதிகாரி செத்தே போட்டான், தூக்கு போட்டு எவனோ ஒருத்தன் தற்கொலை பண்ணிட்டான், அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மணல் மாஃபியா என்றைக்கு ஒழிகிறதோ அப்போ இந்த மணல் மாஃபியா பண்றவர்கள் வந்து திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி நாம் எவ்வளோ மணலை அள்ளி தின்னு கத்தையா பணம் வைத்துட்டு போனாலும் அதிகபட்சம் 100 வருஷம் கழிச்சு நீ செத்து போடுவ. உன் பணத்தை அனுபவிக்கிறதுக்கான உன் பேத்திகளுக்கு நீ தண்ணீரையும் மண்வளத்தையும் இயற்கையும் மலையும் காட்டையும் விட்டு வைத்தால்தான் அவர்களுக்கு உணவு கிடைக்கும், அவர்களுக்கு விவசாயத்தை நோக்கி நகர்வாங்க. நீங்கள் வந்து பணத்தை மட்டுமே சேர்த்து நம்ம எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி நினைச்சீங்கன்னா சீமான் ஒரு இதில் சொன்ன மாதிரி பணத்தை ஒன்னால தின்ன முடியுமா, வெறும் வெத்து காகிதத்தை ஒன்னால திங்க முடியுமா இப்படின்னு நான் சொல்லல. அந்த மணல் கொள்கையில் ஈடுபடுகிற ஒவ்வொருத்தரும் தனிநபரா திருந்த வேண்டும். நாம் இந்த நம்மளுடைய மகளுக்கு நம்மளுடைய பேரம்பேத்திகளுக்கு பணத்தையோ சொத்தையோ எதையுமே விட்டு போய் தேவையில்லை. நம்மளுடைய அப்பா அம்மா எப்படி இயற்கை வளங்களை நம்ம இடம் விட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்ம சாவரப்ப அதே இயற்கை வளங்கள் அதே வளங்களோடு அழிக்காமல் சிதைக்காமல் அப்படியே இளைய தலைமுறைக்கு விட்டு கொடுத்து போறது தான் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரோட கடமை. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.